Hi friends, welcome to CBC class 12th maths and chapter 5 la irukka example problem kan solution paathirukom. So adha example 34 கான solution. இந்த சம்ம வந்து புக்ல ஒரு parametric equation x is equal to a cos cube theta y is equal to x sin cube theta ன்னு போட்டுருப்பாங்க. அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நார்மலாக போட்டாலே வந்துடும். இந்த நார்மலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் n என்னப்பா ஃபார்முலா? பவரில் எது இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். n எக்ஸ் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணிடணும். பவரில் இருக்க 2/3 ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. எக்ஸ் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி பவரில் இருக்க 2/3 ஃப்ரண்ட்டில் இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y பவர் 2/3 மைனஸ் 1 இன்டூ இப்போ ஒய்யை எக்ஸ் வச்சே பண்ணால் பிரச்சனை இல்லை. ஒய்யை எக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன், அதை மென்ஷன் பண்ணணும். நான் ஒய்யை எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ரைட் சைடில் இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் நம்பர் 0 ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள். ஸோ 2/3 எக்ஸ் பவர் இது எல்சிஎம் எடுங்க. ஸோ என்னப்பா வரும்? 2/3 மைனஸ் 1 எல்சிஎம் எடுத்தால் 2 மைனஸ் 3/3 which is minus 1/3. ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் 1/3 ப்ளஸ் 2/3 இன்ட்டு ஒய் பவர் இங்கே அதே தான் மைனஸ் 1/3 இன்ட்டு dy/dx. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy/dx கண்டுபிடிக்கணும். ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இவனை மட்டும் இவனை தள்ளி விட்ருங்க. ஸோ இந்த 2/3 இங்கே இருக்குது. y பவர் மைனஸ் 1/3 இன்ட்டு dy/dx இஸ் ஈக்குவல் டு இவன் ரைட் சைடு தள்ளி விட்டோன்னா மைனஸ் 2/3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/3. ஓகேவா? அப்படி ரைட்டு தள்ளி விட்டேன். 2/3 கேன்சல். ஆமாம், ஈக்குவல் இருந்தால் இன்பிட்வீன் சேம் ஈக்குவல் இருக்கு. ரெண்டு பக்கம் சேம் டேர்ம் தான் அடிச்சிடலாம். பலர்னு அடிச்சிடணும். இப்போ நமக்கு dy/dx தான் வேணும். இப்படி தள்ளி விட்ருங்க. ஸோ dy/dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/3 பை இந்த டேர்ம் டிவைடில் போயிடும் y பவர் மைனஸ் 1/3. நல்லா பார்த்துக்கோங்க. பவரில் இந்த மாதிரி மைனஸ் இருந்தால் அதை வந்து கீழே தள்ளி விட்டால் ப்ளஸ் ஆகிடும். கீழே மைனஸ் இருக்குது, மேலே தள்ளி விட்டால் மைனஸ் ஆகிடும். ஓகேவா? வளரல பவரில் மைனஸ் 1/3 இருக்குது, அதை கீழே தள்ளி விட்ருங்க. எக்ஸ் டு தி பவர் ப்ளஸ் 1/3 ஆகிடும். ஓகேவா? பவர் கீழே போயிடுச்சு. கீழே இருக்கிற இந்த y பவர் மைனஸ் 1/3 மேலே தள்ளி விட்டால் பவர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த பவர் 1/3 இருக்கா, அதை வந்து காமனாக பவர் 1/3 போட்டுக்கலாமா? மைனஸ் y/x த ஹோல் பவர் காமனாக 1/3. இதை இன்னும் கூட சிம்பிளிஃபையாக இப்படியே கூட விட்டுடலாம். பவர் 1/3 அர்த்தம்னா கியூப் ரூட், வெளியே கியூப் ரூட் போட்டுட்டு இங்கே y/x. சார் இங்கே ஏன் சார் மைனஸ்க்கு கியூப் போட்டுருங்க? ஐயோ மைனஸுக்கு கியூப் போடலப்பா, மைனஸ் தள்ளி இருக்குது. இந்த ரூட் வந்து 3 போட்டால் கியூப் ரூட்னு அர்த்தம். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. புக்கில் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை வச்சுலாம். அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். நார்மலாக அந்த சம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ரைட். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸிங் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் திஸ்ன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a cos cube theta y இஸ் ஈக்குவல் டு a sin cube thetaன்னு எடுத்து போடுங்க. பட் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் யோசிக்கணும் தான் நினைப்பாங்க தவிர இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பண்ணுறா. பாய்.